கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றும். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி என முதலமைச்சர் உறுதி. துயர நிலை ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்து இருக்க முடியும்? இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன். தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதில் மத்திய அரசுக்கு உள்ள சவால்கள் என்ன என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவரை கூட கைது செய்ய விடமாட்டோம் என பிரதமர் மோடி கூறியதை சுட்டிக்காட்டி உரை. பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல. கச்சத்தீவு மீட்பு தனி தீர்மானம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் EPS இடையே கடும் விவாதம். மத்தியில் ஆளும் அரசுகளுடன் கூட்டணியில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் என இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் விளாசியதால் அதகளமானது சட்டப்பேரவை. பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசியதாக சட்டப்பேரவையில் EPS பதில். டெல்லி செல்லும் போதெல்லாம் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சரும் விளக்கம். நானும் சொன்னேன், நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமரிடத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன், மனுவாக கொடுத்திருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லாம் ஆதாரங்களும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கும் போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும் போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை, நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு. தமிழக மீனவர்களின் உணர்வுகளுக்கு பாஜக துணை நிற்பதாக வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்பதாக கூறி திமுக கபட நாடகம் ஆடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். மத்திய காங்கிரஸ் அரசுடன் சேர்ந்து கொண்டு கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்தது கருணாநிதிதான் எனவும் குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவின் புதிய தலைவர் பதவிக்கு கருப்பு முருகானந்தத்தின் பெயரை அண்ணாமலை பரிந்துரை செய்திருப்பதாக தகவல். நயினார் நாகேந்திரனுடன் பனிப்போர் நிலவி வருவதால் அவருடைய சமூகத்தைச் சேர்ந்த கருப்பு முருகானந்தத்திற்கு ஆதரவு. கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து குடியிருப்பதற்கு வாடகை தராதவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவு. கோவில் நிலங்களை யாரும் ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். வாகனங்களுக்கான இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம். கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் வேதனை. மதுரை தமுக்க மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு கோலாகல தொடக்கம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பிரகாஷ் காரத், பே சண்முகம் உள்ளிட்ட அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றம் இன்றி ஒரு சவரன் 68,080 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,510 ரூபாய்க்கு விற்பனை. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல்.
Honorable Speaker, sir, I rise to move the motion for consideration of the Waqf Amendment Bill 2025 and Mussalman Waqf Repeal Bill 2024. நேர்மறையான திருத்தங்களை காங்கிரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என மத்திய அமைச்சர் அமித் ஷா சாடல். அனைத்து கட்சி எம்பிக்களுடன் நேரில் சந்திக்க நேரம் ஒதுக்கித் தருமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கூட்டு நடவடிக்கை குழுவின் கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்த முடிவு. நெற்றியில் பொட்டும் கைகளில் கயிறும் கட்டிக்கொண்டு தெரிந்தால் சங்கிகளுக்கும் திமுக காரனுக்கும் என்ன வேறுபாடு என ராசா கேள்வி. ஆனா நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டி சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆனது? ராசாவின் பேச்சு அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் முதலமைச்சர் அவ்வாறு கூறவில்லை எனவும் அமைச்சர் சேகர்பாபு பதில். அது அவரோட கருத்தாரலாம், எங்க தலைவர் அப்படி எதுவும் சொல்லல. கோடைக்கால விடுமுறை பயணங்களுக்காக 206 சம்மர் ஸ்பெஷல் விமானங்கள். பயணிகள் கூட்டத்தை சமாளிப்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் ஏற்பாடு. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளை வெயில் பதம் பார்க்கும் நிலையில் கோத்தகிரியை மூடிய வெண்பனி. விட்டு விட்டு சாரல் மழையும் பெய்வதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்தம். டெல்லியில் பாய்ந்தோடும் யமுனை நதிக்கரையில் நச்சு நிறைந்த நுரைகள் பொங்கி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாளுக்கு நாள் ஆற்று நீரின் தரம் குறைந்து கொண்டே வருவதால் சூழலியல் ஆர்வலர்கள் கவலை. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை தாண்டி வந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். கன்னி வெடிகளை புதைத்து தாக்குதல் நடத்துவதால் இந்திய ராணுவமும் தக்க பதிலடி. கேரளாவின் இரஞ்சலகுடா கூடல் மாணிக்கம் கோயிலில் பணிபுரிந்து வந்த இழவ சமுதாயத்தைச் சேர்ந்த பணியாளர் ராஜினாமா. கோயில் தந்திரிகள் கொடுத்த சாதி தீண்டாமைகளை பொறுக்க முடியாமல் ராஜினாமா என குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா தொடக்கம். மாரியம்மன், பெருமாள், முருகன் கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம். மன்னார்குடி செங்கமலத்தாயார் உடனுரை ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவின் வெண்ணெய்த்தாழி உற்சவம். ஏராளமான பக்தர்கள் சூழ்ந்து பெருமாள் மீது வெண்ணெயை அடித்து வேண்டுதல். சபரிமலை ஐயப்பன் கோவில் பங்குனி ஆராட்டு விழா கொடியேற்றம். ஐயப்பன் சன்னதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம்.